அப்புறம் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு அம்மா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி கடாசி நம்ம ஹீரோயினை வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க கரண்டி பேனு எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. அடியே உனக்கு பாவம் போனா போது, நீ ரொம்ப கஷ்டப்படுறிய இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து வீடு கொடுத்தா என் பிள்ளையே நீ கரெக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அடி பாவி கேள்வி, நான் ஒன்றும் உன் பிள்ளைய கரெக்ட் பண்ணல, அவன் தான் நாயாவது ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் தான் என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான், அது தெரியாம நீ என்னையே இப்படி கத்திக்கிட்டு என்ன அடிச்சு துரத்தலான்னு நீ பாக்குறியா, இதை பாரு உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டதையே தூக்கி அவங்க மண்டையிலே அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் அவ யோசிக்கிறா, ஐயோ நம்ம ஏன் இவ்வளவு கரெக்டா விடுன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கதறி அடிச்சு ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிடுறா. கொலை பண்ணிட்டா என்ன கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிமாவும் வந்து விடாம ஹீரோயினை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி போனங்க இப்பதான் வரான். ஏன்னா அவங்க தாத்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்றாரு. அந்த விஷயம் பிடிக்காததுனாலயே இவ்வளோ நாளுமே ஊர் பக்கமே வரல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்ப தாத்தா வந்து உடம்பு முடியாம இருக்கிறதுனால வேற வழியே இல்லை நமக்கு, அவர் சொல்றது கொஞ்சம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்ட் டேட்ல ஒரு பொண்ணு மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோவோட கசின் பிரதர். 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து நீ கோச்சிக்கிட்டு ஓடி போன, இப்பதான் நீ திரும்பி வரணும்னு உனக்கு தோணுச்சா, எப்படி நீ ஒத்துக்கிட்ட தாத்தா அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது, வேற வழி என்னடா இருக்கு எனக்கு, இப்போதைக்கு அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு எனக்கு உன்னை பிடிக்காதுமா, அதே மாதிரி நீயும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு அவகிட்ட காலில் வந்து கதறணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஒரு காஃபி ஷாப்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப தாத்தா பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு வர டைம் ஆயிடுச்சுடா, அங்கதான் வராலாம், அவ பேரு மோஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்பதான் பாட்டி துரத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, எங்கடா ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையோட ஓடி வந்தவ ஹீரோவோட டேபிளுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த பாட்டி தேடி பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப சரி கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோயின் வெளியில வர பாக்குறா. அந்த டைமுக்கு பார்த்தா ஒரு பொண்ணோட கால் தெரியுது. அதாவது இந்த பிளைண்ட் டேட் பொண்ணு வந்துட்டா போல. ஐயோ நம்ம தப்பான நேரத்துல வந்துட்டோமோ அப்படின்னு ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. அப்பதான் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அதனால நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இப்பதான் பாக்குறா, நீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான், அதாவது பிஇ டீச்சர். இவளும் இவளோட ஃப்ரெண்டும் ஒன்னா காலேஜ்ல படிக்கும் போது இவளுங்க ரொம்ப வீக்கா இருந்திருப்பாளுங்க போல, ஓடக்கூட முடியல. காலேஜ்ல பிசிக்கல் எஜுகேஷன்லாம் கிளாஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு தான் வந்து நம்ம ஹீரோ டீச்சரா இருந்திருக்கான். இவங்களால முடியல அப்படின்னாலும் ஹீரோ விட மாட்டான், அவங்க 2 பேரையும் வச்சு